ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 3. ஸோ டே 3ல வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணதையும் தாண்டி அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டை கவர் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் அஸ்பைரன்ஸ் எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணலாம், ஒர்க் பண்ணிவிட்டு என்டிபிசிக்கு படிக்கிறீங்களா, ஒரு ஸ்மால் டிப், சின்னதாக ஒரு ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் அதை கொடுத்துறேன். ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 மினிட் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது டாபிக்ஸ் கவர் பண்ணது ஜியாகிரஃபியில் யூனிவர்ஸ், ஸ்டார்ஸ், கேலக்ஸி, சோலார் சிஸ்டம், இது எல்லாமே ஜியாகிரஃபியில் நான் கவர் பண்ணிவிட்டு நோட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ரீசனிங்கில் அனாலஜி, கோடிங், டீகோடிங், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் வந்து ஒரு டூ வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த 2 வீடியோஸுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு ரிவிஷன் ஆஃப் டே 1 அண்ட் டே 2. டே 1 டே 2ல வந்து நான் என்ன கவர் பண்ணேனோ ரேஷியோ, ப்ரப்போர்ஷனும் அண்ட் தென் லைட் டாபிக். ஸோ இது ரெண்டையுமே வந்து நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன். இது ரிவிஷன் நான் வந்து ரெகுலராக பண்ணதுனால ரேஷியோ, ப்ரப்போர்ஷன் அண்ட் லைட்ல இருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் எனக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியுது. ரேஷியோஸ் வந்து எனக்கு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமே ஒர்க் பண்ணவும் முடியுது. இது வந்து இன்னைக்கு கவர் பண்ண டாபிக்ஸ். ஸோ அடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஒர்க்கிங் அஸ்பைரண்ட்டுக்கு கொடுக்குற ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு சிலபஸ் கவர் பண்ணுறதை விட்டுட்டு, சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். லைக் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் கொஷின்ஸை மட்டுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்காதீங்க. பென் அண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் YCTயோட ஜிகே, ஜிஎஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் செப்பரேட்டாக புக்ஸ் வந்து வாங்கிட்டு இதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லைட் படிச்சிருக்கேன், ஜியாகிரஃபி படிச்சிருக்கேன் அப்படின்னா ஜியாகிரஃபியில் இப்போ ஸ்டார்ஸுங்கிற ஒரு டாபிக்ல இருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, எத்தனை ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க, என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். அடுத்தது வீக்லி மார்க் டெஸ்ட். சண்டே வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ, பட் ஆனால் வீக்லி. எனக்கு வந்து மண்டே தான் வீக் ஆஃப். ஸோ நான் வந்து மண்டே மார்க் டெஸ்ட் கொடுப்பேன். சரிங்களா? அடுத்து கிவ் ப்ரையாரிட்டி வெயிட்டேஜ் வைஸ். வெயிட்டேஜ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. சரிங்களா? ஜிகேஜிஎஸ்ல நான் ஏன் ஃபர்ஸ்ட் லைட் எடுத்தேன் அப்படின்னா, லைட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 6 to 7 அது மாதிரி வந்து நம்மளுக்கு கொஷினுங்கிறது கேட்குறாங்க லைட் டாபிக்ல இருந்து. ஓகே, அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் சிலபஸ் 2. இப்போ வந்து சிலபஸ்க்கு வாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து எக்ஸாம் நம்மளுக்கு ஒரு 1 hour இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு 1 hour இது போதும். ஓகே, அண்ட் தென் மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி படிக்க முடியலனாலும் மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணுறது, அஸ்பைரன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸை படிக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக 90% கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துப்போம். எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது, பட் மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. இதையுமே ஒரு டெஸ்ட் கொடுங்க இன் டெஸ்ட் புக். ஓகே, அடுத்தது ஸ்டடி ஸ்மார்ட் ஸ்கோர் மார்க்ஸ் பை சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கொஷின் பேப்பரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடும். என்ன டாபிக்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதனால தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் ஒர்க் அவுட் பண்ண வரைக்கும் ஒரு சில டாபிக்ஸ் இப்போ படித்த அந்த லைட் டாபிக்ஸ்லேருந்தே ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்னா, லைக் 3 into 10 power 8 meter per second. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஃபார்முலா வச்சு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக குரூப் டி அண்ட் தென் என்டிபிசி இது எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. ஏர் அண்ட் வேக்யூம். ஸோ இதோட ஈக்குவேஷன்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டது இதுதான். சரிங்களா? இதை வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி ரிப்பீட்டடாக வர்றதுனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஈவன் இன் ரேஷியோ ப்ரப்போர்ஷன்லேயுமே நம்பர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க, குரூப் டியில் கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் இதை எஸ்எஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. அண்ட் நான் வந்து படிக்கிற ஒரு டாபிக்ஸ்க்குமே வந்து ஷார்ட் நோட்ஸாக எடுத்திருக்க மாட்டேன். நான் ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் கிளியராக புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் டீட்டெயில்டாகவே எடுத்திருப்பேன்.
சரிங்களா? ரொம்ப ப்ரீஃபாலாம் இருக்காது, டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து டெலகிராமில் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.